Hello friends, welcome to Richu's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நார்மல் சுகர் இல்லைனா வெல்லம் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் ரெசிப்பியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ரொம்ப பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம், உலர் திராட்சை இதெல்லாம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் சேர்க்காமலும் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தெடுத்த அதே கடாயில் 1 கப் அளவு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாவு வந்து நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். 10 to 15 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா வறுப்பட்டுரும். நம்ம மாவு வறுத்துட்ருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கட்டியாக விழும். அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு உடச்சி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்ல மாவு வறுத்ததுக்கப்புறமா அதனோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க சக்கரை பாகை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக இது மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்கிறப்பெல்லாம் நான்ஸ்டிக் தவா இல்லைனா அடி கனமாக இருக்க பாத்திரம் இல்லைனா இரும்பு கடை இதில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த பாகெல்லாம் இந்த மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அல்வா பதத்துக்கு கிடைக்கும். இப்போ கடைசியாக லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சூட்லேயே. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் வந்து அதனோட விதையை மட்டும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாகு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடாயில் வந்து சுத்தமாக இது மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி வச்சு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கோதுமை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.